சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 12th பாட்னிக்கான எக்ஸாம் எல்லாம் எப்படிப்பா எழுதுனீங்க? ஸோ 70 மார்க் எக்ஸாமில் எப்படி எழுதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கில் எப்படி கேட்டாங்க? ஸோ 1 மார்க் எது கிரேஸ் மார்க் வந்துச்சா இல்லையா, 2 மார்க் எது கிரேஸ் மார்க் வந்துச்சா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் கே பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் சேனல்லாம் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? அந்த வாட்ஸ்அப் சேனல் உங்களுக்கான ஆன்சருக்கு வித்தின் 10 to 15 மினிட்ஸ் உங்களுக்கு அதில் வரப்போதுப்பா. ஸோ திரும்ப சொல்கிறேன், அதில் போய் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அது மட்டும் கிடையாது, ஆன்சர் கே மட்டும் கிடையாது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, அடுத்த எக்ஸாம் என்ன, உங்களுக்கு ரிசல்ட் டைமில் ரிசல்ட் டைமில் ரிசல்ட் லைவ் பார்க்குறது அண்டு காலேஜஸ் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 12th பாட்னி எக்ஸாம் எப்படிப்பா எழுதுனீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். 12th பாட்னி எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? ஈஸியாக இருந்துச்சா, டஃபாக இருந்துச்சா, இல்லை எந்த அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் இன்டீரியர்லாம் கேட்டிருந்தாங்க? 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி எப்படி கேட்டிருந்தாங்க? 5 மார்க்கில் எப்படி கேட்டிருந்தாங்க? அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சா இல்லையா, இல்லை எந்த அளவுக்கு உங்களுக்கு டஃபாக இருந்துச்சு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அவ்வளோதான்ப்பா. ஸோ பாட்னி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி எழுதின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கிரேஸ் மார்க் கொஸ்டின் வந்துச்சா இல்லையா? ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும், அட்டன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு தான் தெரியும் கிரேஸ் மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரிய வரும். ஸோ இருந்துச்சுன்னா அது என்ன கிரேஸ் மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கிரேஸ் மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கா இல்லையா, அந்த கிரேஸ் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி கொடுப்பாங்க, அந்த கொஸ்டின் நம்பரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னென்னு செக் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்னென்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட்ப்பா. ஆன்சருக்கு வித்தின் 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு அதில் வந்துடும். போய் செக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் வந்துடும், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகேப்பா, தட்ஸ் இட். நினைக்கிறப்ப வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுக்கு கௌதம் மீடியா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நல்லா கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஓகேங்களா? ஓகே மீடியா சேனல் தட்ஸ் இட் நினைக்கிறப்பா. விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் அடுத்த எக்ஸாம் அப்படியே எழுதுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஆன்சருக்கு வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணுறேன். ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.